புதுவையின் இன்றைய முக்கிய செய்திகள். 15 ஆண்டுகள் குடும்பம் நடத்திவிட்டு ஏமாற்றியதாக ஆய்வாளர் மீது பெண் ஒருவர் புகார் அளித்துள்ளது புதுச்சேரி காவல்துறையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நகைக்கடை உரிமையாளரிடம் 78 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நகைகளை மோசடி செய்த மர்ம நபரை போலீசார் தேடி வருகின்றனர். 4 பேரிடம் 76,000 ரூபாய் மோசடி செய்த மர்ம நபர்கள் குறித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுவை காரைக்காலில் 26ஆம் தேதி வரை மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மரக்காணம் பக்ரகாளி அம்மன் கோவில் கூழ்வார்த்தல் நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தனியார் பொறியியல் கல்லூரி சார்பில் நடத்தப்பட்ட பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. வில்லியனூர் திருக்காமீஸ்வரர் கோவில் கொடியேற்ற விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். தலித் மக்களுக்கு உண்மையாக இருப்பதாக திமுகவும் காங்கிரசும் நாடகம் நடத்துவதாக அதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. காவல்துறை சார்பில் நேற்று நடைபெற்ற மக்கள் மன்றம் நிகழ்ச்சியில் 39 புகார்களுக்கு தீர்வு காணப்பட்டது. மதுபான கடைகளில் காலாவதியான மதுபானங்களை அழிக்க வேண்டும் என்று கலால்துறை உத்தரவிட்டுள்ளது.